அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் கிருஷ்ணா. இன்னைக்கு தேதி வந்து பார்த்தீங்கன்னா 20/12/2025ங்க. இது எல்லாமே நம்மளுடைய ஃபாலோவர்ஸோட அப்டேட்டு. ஸோ நேற்றும் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா சபரிமலையில் ஓரளவுக்கு ஆவரேஜான ஒரு கூட்டம் இருக்குன்னு சொல்ல முடியாது, கூட்டம் இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனால் கூட்டங்கிறது இருந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னு கூட சொல்லலாம். அதே மாதிரி பெருவழி பாதையோட அப்டேட் வந்து கேட்டுட்ருக்கீங்க. பெருவழி பாதையில் உங்களுக்கு எல்லா வசதியுமே வந்துருச்சு. அதனால் உங்களுக்கு பெருவழி பாதையில் அப்டேட்டுங்கிறதே உங்களுக்கு தேவையில்லை. நீங்கள் தைரியமாக நீங்கள் போயிட்டு வரலாம். பெருவழி பாதையில் கண்டிப்பாக பயணம் பண்ணுறீங்க. எதனாலனா அதில் உங்களுக்கு டெய்லியுமே அதுலேயும் ஒரு 10,000 பேத்துக்கு மேலே பயணம் பண்ணிகிட்டு இருக்காங்க. அது இல்லாமல் பெருவழி பாதை 48 கிலோமீட்டருங்கிறனால உங்களுக்கு ஆல்ரெடி எல்லா விஷயங்களும் பெருவழி பாதையோட சின்ன சின்ன மெடிக்கல் இருக்கட்டும், அல்லது நடக்கிற ட்ராவலிங்காக இருக்கட்டும், இந்த மாதிரி போகிற வழியில் இருக்கக்கூடிய ஸ்டே பண்ணுற இடமா இருக்கட்டும், இது எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். பட் தெரியாமல் இருந்தாலும் நான் சொல்கிறேன், அங்கே எல்லா வசதிகளுமே இருக்குது பெருவழி பாதையை பொறுத்தவரை. அதனால் நீங்கள் தைரியமாக பெருவழி பாதையில் பயணிக்கலாம். அதில் உங்களுக்கு ஒரு அப்டேட் கூட தேவையில்லை. ஏன்னா அந்தளவுக்கு அதில் ஸ்பெசிலிட்டிஸ் பண்ணிட்டாங்க. பெருவழி பாதையோட ஸ்பாட் புக்கிங் மட்டும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எரிமலையில் இருக்கக்கூடிய சாஸ்தா கோயிலுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் இருக்கிற பில்டிங்கில் இருக்குது. இதை மட்டும் மைண்டில் வச்சுக்குவாங்க. அதே மாதிரி புல்மேட்டு பாதையில் வந்து பார்த்திங்கன்னா டெய்லி நம்ம ஃபாலோவர்ஸ் போயிட்டுருக்காங்க. ஒரு சிலருக்கு கஷ்டமாக இருக்குது, ஒரு சிலருக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குது. ஸோ அதில் 2 கேட்டகரி இருக்குது புல்மேட்டு பாதையை பொறுத்தவரை. அதனால தான் நான் சொல்கிறேன், கடைசியாக இருக்கக்கூடிய இந்த 2 வாரங்களையும் சேர்த்து நான் சொல்கிறேன், உங்களால் புல்மேட்டு பாதையில் பயணம் பண்ண முடியும் அப்படின்னா மட்டும் நீங்கள் பயணம் பண்ணுங்க. நீங்கள் புல்மேட்டு பாதையில் தான் ஏறணும்னு சொல்லி இங்கே யாருமே உங்களை கம்பல் பண்ண கிடையாது. ஸோ அதனால் முடிஞ்சால் மட்டும் புல்மேட்டு பாதையில் பயணம் பண்ணுங்கள். அப்படி பயணம் பண்ணுறீங்களா இருந்தாலும் முடிஞ்ச அளவு காலையிலே நேரமாக பயணம் பண்ணுங்கள். அதே மாதிரி கஷ்டப்படாமல் புல்மேட்டு பாதையை ஏறவும் முடியாது, இறங்கவும் முடியாது. இதையும் நீங்கள் மனசில் வச்சுக்குவாங்க. 80 வயசு தாத்தாவுக்கும் ஈஸியாக இருக்குது, 35 வயசு பசங்களுக்கும் புல்மேட்டு பாதை கஷ்டமாக இருக்குது. அதனால் இது எல்லாமே புல்மேட்டு பாதையை பொறுத்தவரை உங்களுடைய உடல் தகுதியை பொறுத்து தான். ஸோ அதனால் நீங்கள் பார்த்து பத்திரமா புல்மேட்டு பாதையில் பயணம் பண்ணுங்கள். நிறைய பேர் பயணம் பண்ணிகிட்டு இருக்காங்க. இருந்தாலும் நான் ரெக்வஸ்ட்டாக நான் கேட்குறேன், முடிஞ்ச அளவுக்கு நேரமாக நீங்கள் பயணம் பண்ணுங்கள். உங்களால் முடிஞ்சால் மட்டும் நீங்கள் புல்மேட்டு பாதையில் பயணம் பண்ணுங்கள் நண்பர்களே. பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க.